தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா அண்ணா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சின்ன வேலை தான், முடிச்சிட்டு உடனே வந்துடுறோம். அத்தை வாங்கத்து போலாம். இது என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்த இடம்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இந்த ஆசிரமம் மட்டும் என் கண்ணில் படாம இருந்திருந்தா மனசு மாறி என் பிள்ளைய நானே வளர்த்து அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பேனேன்னு நினைச்சு ஏக்கப்படுறதா? அத்தை நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா எதுவுமே மாற போறது இல்ல. வாங்கத்த பணத்தை கொடுத்துட்டு கிளம்புவோம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம், யார் வேணும் உங்களுக்கு? ஓனரை பார்க்கணும். அவர் உள்ளதான் இருக்காரு. அத்தை வாங்க. சார் வணக்கம் சார். வாங்க இலக்கியா வாங்க. ஜானகி அம்மா கௌதம்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். ஆமா இவங்க எனக்கு தெரியலங்கய்யா. ஓ ரேவதி, ஐயோ எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. உட்காருங்க உட்காருங்க. ஆமா நீங்க எப்படி 2 பேரும் ஒண்ணா வரீங்க? அப்போ நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு தெரியுது. இவங்க தான் பெத்த அம்மான்னு கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சு சார். அப்படியா? ஆனா நான் யாருன்னு கௌதம்க்கு தெரிஞ்ச விஷயம் ஜானகிக்கு தெரியாது. தயவு செஞ்சு நீங்க சொல்லிடாதீங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் சொல்ல மாட்டேன். சரி இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? ஆசிரமத்துக்கு 5 லட்சம் டொனேஷன் கொடுக்க வந்திருக்கோம். அப்படியா? நானே டொனேஷன் கேட்டு உங்க வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். பார்த்தா நீங்களே கொடுக்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா என்ன ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? எங்களுக்கும் இந்த பணம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. சரி ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படட்டுமேன்னு எடுத்துட்டு வந்தோம். இத கொடு. ரொம்ப தேங்க்ஸ்மா. குழந்தைகளுக்கு இந்த வருஷம் கட்டில், ட்ரெஸ், புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பணம் பற்றாக்குறையா இருக்கேன்னு கவலையா இருந்தோம். இப்ப நீங்க கொடுத்த அந்த பணத்தை வச்சு அந்த செலவெல்லாம் சமாளிச்சிருவோம். அப்புறம் இந்த டொனேஷன் விஷயத்த கௌதம் ஜானகி கிட்ட சொல்லிடாதீங்க. நேரம் வரப்போ நாங்களே அவங்க கிட்ட சொல்லிடுறோம். சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். இருங்க இருங்க, டீ சாப்பிட்டு போலாம். இல்ல சார், டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம், ஸ்டாஃப் வரட்டும், பணத்துக்கு ரசீதாவது வாங்கிட்டு போங்க. சார் பரவாயில்ல சார், நீங்க ரெடி பண்ணி வைங்க, நாங்க இந்த பக்கம் வரும்போது வாங்கிக்கிறோம். வரோம் சார். வரோம். ஐயா சொல்லுங்கம்மா. என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க இல்லைன்னா என் பிள்ளைய இத்தனை வருஷம் கழிச்சு நான் பார்த்திருக்க மாட்டேன். அம்மா, குழந்தைக்கு மேல நாங்க காட்டுறது பரிதாபம் இல்ல, அன்பு. அன்புக்கு நன்றி எல்லாம் சொல்ல தேவையில்லை. நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா, நான் வரேன். ரொம்ப சந்தோஷம். வரோம் சார். நல்லது. அப்பாடா, எஸ்எஸ்கே கொடுத்த பணத்தை இங்க கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு இலக்கியா. சரிங்க அத்தை, வாங்க போலாம். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு. முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.